வணக்கம். ஆர்கே கருணாகரன், பாண்டிச்சேரியிலிருந்து பாத சிகிச்சை நிபுணர். எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கிறேங்க. இன்னைக்கு ஒரு முக்கியமான வீடியோ தான். பல்வலி. பல்வலி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் வரக்கூடிய ஒரு பொது பிரச்சனையாக இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. சின்ன வயசுலேயே நான் பார்க்குறேன், நிறைய குழந்தைங்களுக்கு வந்து பல்கள் வந்து கரையிற பல்கள் வந்து பல் வந்து கரைச்சிக்கிட்டே இருக்கும். இது வந்து முக்கியமாக கால்சியம் டெஃபிஷியன்சி தான் இது. கால்சியம் டெஃபிஷியன்சி அப்படின்னு சொன்ன உடனே நேராக போய் கால்சியம் மாத்திரை சாப்பிட்டா பல் வளர்ந்துருமானா வராது. அது பிரச்சனையை தான் கொடுக்கும். அதனால் இந்த நேரடியாக கால்சியம் மாத்திரை எடுக்கிறது வந்து வயிற்றில் வந்து புண்களை ஏற்படுத்தும். இது எல்லாருக்கும் தெரியும். அதனால் அது பார்த்து சாப்பிடணும். அடுத்தது இப்போ நான் பேச வந்தது என்னன்னா, டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு பல்லு வலி எப்படி இருக்கும்? டயபெட்டிக் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 350க்கு மேலே போகும்பொழுது உங்களுக்கு வந்து ரத்த ஓட்டத்தில் குளுக்கோஸுடைய அளவு 350 அளவுகளுக்கு மேலே போகும்பொழுது என்ன பண்ணுன்னா, சில் வாட்டர் கிடையாது, நார்மலாக ஒரு குடத்தில் இருக்கிற தண்ணியை எடுத்து பிடிச்சி குடிக்கும்பொழுது என்ன பண்ணுன்னா, எல்லா பல்லும் என்ன பண்ணுன்னா, அந்த எனாமில் தான் அந்த பல் மேற்பரப்பில் பட்ட உடனே என்ன பண்ணும், அப்படியே ஒரு மாதிரி வலிக்கும். இது ஒரு சிம்டம் இருக்குது. சரி ரைட்டு, கொஞ்சம் ஆர்டினரி வாட்டர் பானை தண்ணி குடிக்கும்போது அப்படி ஒரு ஃபீலிங் இருக்குது. அடுத்தது சுடுதண்ணி குடிக்கும்போது, டீ குடிக்கும்போது எப்படி இருக்குதுன்னா, டீ வாயில் பட்ட உடனே என்ன பண்ணும், பல்லில் பட்டு தான் அதுக்கப்புறம் ஈர்களுக்கு போகும். பல்லில் பட்ட உடனே என்ன பண்ணும், பல்லு வலியுடன் கூச்சமும் இது இருக்கும். இது நிறைய பேர் சொல்கிறாங்க. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரத்தத்தில் அதே தான் சுகரோட தன்மை அதிகமாக இருக்கும் பொழுது இது என்ன பண்ணும், பாதிப்பை ஏற்படுத்துது. நீங்கள் டாக்டர்கிட்ட பல் டாக்டர்கிட்ட போயிட்டு இது மாதிரி விஷயத்த சொன்னீங்கன்னா, முதல்ல சார் சுகர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், நீங்கள் கொஞ்சம் போயிட்டு சுகர் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க. அதாவது உங்களுக்கு வந்து என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, HbA1c, அதாவது 3 மாத ஆவரேஜ் டெஸ்ட் ஒன்று எடுத்து நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ரேண்டம் சுகர் எடுத்து பார்க்கணும். ரேண்டம் சுகர் எடுக்கும்போது தான் உங்களுக்கு உண்மையான ரத்தத்தில் எவ்வளோ சுகர் வந்து ஓட்டத்தில் வந்து இருக்குது அப்படின்றத வந்து புரிஞ்சிக்க முடியும். அதுக்கப்புறம் முன்னாடி வெறும் வயிற்றில் எடுக்கிறது, சாப்பிட்ட பிறகு எடுக்கிறது, அதெல்லாம் வந்து பொது. அப்போ உங்களுக்கு பல்லு வந்து என்ன பண்ணும், அப்படியே ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி இருக்கும், பல்லு வலி வந்த மாதிரி இருக்கும். இது எல்லாமே வந்து சர்க்கரையினுடைய பின்விளைவு தான். அப்போ என்ன பண்ணணும்னா, சர்க்கரையை வந்து குறைக்கிறதுக்கான வழியை வந்து தேடணும். சரிங்களா? இது நம்ம பாத சிகிச்சையில் இதுக்கு வந்து சிகிச்சை உண்டு. நம்ம பாதத்தில் சிகிச்சை செய்வோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அதுக்கு ஏற்றவாறு என்ன பண்ணும், உணவுகளை வந்து இயற்கையான உணவுகளை வந்து பரிந்துரை செய்வோம். இது சாப்பிடும்பொழுது என்ன பண்ணுன்னா, முழுசாக மருந்து மாத்திரைகள் பல்லு வலிக்குன்னு எடுக்காமலே என்ன பண்ணும், உங்கள் பல் வலி எளிமையாக குணப்படுத்துறதுக்கான வழிமுறைகள் பாத சிகிச்சையில் இருக்குது. வணக்கம். நன்றி.